நல்ல கிளைமேட்டாக இருக்குது இன்னைக்கு. ஒரு சின்ன சேலஞ்ச் வீடியோ இருக்குது. 5000 வந்துட்டு அவரை வந்துட்டு தாண்ட வைப்போம்னு சொல்லிட்டு வாங்க 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 முடிச்சிருவோம். பார்த்தீங்களா இது கேஷுவல அந்த மாதிரியா வெல்கம் பேக் டு விஷால் ஸ்டைல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் நம்ம ஒரு பிளேஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சேலஞ்ச் வீடியோ இருக்குது. ரெண்டாவது ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வராங்க மாமா. இன்னைக்குரிய சேலஞ்ச் என்னன்னா அவர்கிட்ட வந்துட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு இன்னைக்கு நம்ம வேட்டு வைக்க போகிறோம். மினிமம் அது முடியுமா முடியாதா அப்படின்றது இந்த சேலஞ்சோட எண்ணில் பார்ப்போம். சஞ்சானே தோனே தானே நேரானோ நம்ம 2000 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க. 2000 டீசல் போட்டுக்கோங்க. 2000 ரூபாய்க்கு போட்டுருவோம். எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்னு எந்த பிளானும் கிடையாது. ஸோ போகிற போக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு கண்டென்ட் தான். அவங்களுக்கு ஒன் டே ட்ரிப்பு, நம்ம வந்துட்டு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ். பார்ப்போம் இந்த வீடியோ எண்ணில். கைஸ் நம்ம நினச்ச அளவுக்கு இங்கே இப்போ போகலை. பின்னாடி தான் வராங்க. நம்ம அமைதியாக சொல்லுவோம். நாங்களா மாமா நினச்சிருக்கோம் மாமா. சில விஷயங்களை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, அது வந்துட்டு நான் இன்னைக்கு நிறைவேற்றி ஆகணும். அதனால ஆயிரும்னு நினைக்கிறேன். நீங்க மனசு வச்சா முடிச்சிரும். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. 290 தானா? மாமாட்ட வந்துட்டு 5000 ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போடுறோம். சரியா? அதுதான் வந்துட்டு சேலஞ்சு. பிக்கப் பண்ணிட்டு மதுரைக்குள்ள போனோம்னா இப்போ டீசல் வேற 2000 ரூபாய்க்கு போட்டாச்சு. 3000 தானே? 1000 தானே அந்த நிக்குது இல்ல. என்ன மாமா எவ்வளோ ஆச்சு? என்ன மாமா 290? ஐயோ 10000 ரூபாய் பத்தாதடா. யோ நான் எப்ப அவன்கிட்ட 10000 ரூபாய் தரேன்னு சொன்னா தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? இங்க பாரு பத்தாதே. ஐஸ் இப்போ வந்துட்டு என்ன பிளானுன்னே தெரியாமல் நாங்கள் வந்துட்டு இப்போ சுற்றி திருப்பரங்குன்றம் பார்க்குக்கு வந்திருக்கோம். முடிச்சுட்டு போயிட்டு ஒரு பெரிய பில்லா போடுவோம். தேவையில்லாத பகுதி. என்ன மாமா? அது தேவையில்லாத பகுதி. தேவையில்லாத பகுதியா? பக்கமே போகக்கூடாது. நேரம் இங்க வாங்க. இங்கே வந்துட்டு நல்ல கிளைமேட்டாக இருக்குது இன்னைக்கு. பழைய காலத்து தான் இருக்கு. மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் தாங்க இருக்காங்க. ஃபுல்லாக ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி தொட்டிலாம் கட்டி ஜாலியாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே நிறைய இந்த ஒரு 4-5 வீடு மாதிரி அழகாக இங்கே கட்டி விட்டுருக்காங்க குட்டி குட்டியாக உட்கார்றதுக்கு. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்பாட் இருக்கலாம், பட் நான் பார்த்ததுல இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்பாட். மோஸ்ட்லி இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா காலேஜ் கப்புள்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. பானிபூரி பாப்கார்ன் ரெண்டுமே வேணுமாம்மா? எவ்வளோ மாமா பில்லு? என்ன மாமா ஸ்நாக்ஸ் எதிர்பார்த்தது வரலையே. லைட்டாக அங்கங்கன்னு ஸ்நாக்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றிட்டே வரோம். இப்போது அங்கே ஒரு 290, இங்கே மொத்தமாக சேர்த்து ஒரு 230, அது ஒரு 2000 கணக்கு பண்ணி பார்த்தா 2520 தான் வந்திருக்கு கைஸ் இப்போ வரைக்கும். இங்கே ஒரு 230 ரூபா ஆகிப்போச்சு. கால்குலேட் பண்ணி கடைசியாக வருவோம். பார்க்குக்குள்ளே இன்னொரு பார்க் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி ரைட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பெரியவங்களுக்குமே மேக்ஸிமம் இந்த கொலாம்பஸ் அப்புறம் டோரா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருந்துச்சு. ரைட்ஸ் போகும்போது கூட எங்கிட்டு திரும்பினாலும் ஃபுல்லாக மர நிழல் தான். அதனால வந்துட்டு பிரச்சனையே இல்லை. அந்த வெயில் தெரியாமல் கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. ரைட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50, 60 இந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருந்துச்சு ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இல்லை நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. லைக் இது சில்ட்ரன்ஸ் பார்க்னால சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அவங்க எப்படி வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்களோ அது மட்டும் இருக்குது. லைக் நீங்கள் மதுரைக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆர் நீங்கள் மதுரைக்கு ஒன் டே வந்துட்டு உள்ளே எங்கேயோ வந்திருக்கீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. வந்து ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமாக. பேசிக்காக நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட்டு தான் எடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ மேடம் இது ஆக்ஷன், இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, அப்போ நல்லா சிரிக்கிறான் பாருங்க. முக்கியமாக இந்த பார்க்கை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இங்கே சுற்றி பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் மரம் தான். மரத்தோட நிழல் இங்கே அவ்வளோ இருக்குது. நீங்கள்
குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டு போகலாம். உள்ளே வந்துட்டு அவ்வளோ கூலிங்காக இருக்குது. வெளியே எவ்வளோ தான் வந்துட்டு இதாக இருந்தாலும், ஏன்னா இங்கே அவ்வளோ மரம் இருக்குது. கைஸ் ஃபைனலி சாப்பிட வந்துட்டோம். இங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய மொய்யாக வைப்போம்னு நினைக்கிறேன். என் மாமா வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தாங்க, இந்த கடைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகர் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மதுரை பைபாஸ் ராம்நகரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன். நம்ம கடையில் மட்டன் எண்ணெய் சுக்கா, ஓகேண்ணா. இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு, இது வந்து ஈரல், இது வந்து குடல் ஃப்ரையாகவும் கொடுப்போம், குடல் குழம்பாகவும் கொடுப்போம். இது வந்து ஐர மீன் குழம்பு, மட்டன் சிவரொட்டி, இது ஐர மீன், மூளை ரோஸ்ட்டு, ஆட்டு நல்லி, சிக்கன் சுக்கா, இது வந்து மட்டன் சுக்கா, இது வந்து பிரியாணி, வெங்காய கறி, மட்டன் குழம்பு, இது வந்து இறால் தொக்கு, இறால் சிக்கன் சாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் கரண்டி ஆம்லேட்டு, மீன் வறுவல், நண்டு வறுவல், என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. பிரியாணிலேயுமே எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. நாங்கள் போனோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் சரி ஒரு வீடியோ பண்ணிடுவோமேன்னு எடுத்து நான் என்னென்ன சாப்பிட்டேன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அதையும் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி இங்கே என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா, மட்டன் நல்லி வாங்கினோம், மட்டன் கோலா உருண்டை, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி பிரியாணி, அப்புறம் ஐர மீன் குழம்பு, குடல் குழம்பு. நானும் மாமாவும் மீல்ஸ் வாங்கினோம். ஃபஸ்ட்டு இந்த நல்லி ரொம்ப கண்ணை ஊற்றுனனால இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உதிர்ந்துருச்சு. நான் எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டு. அங்கே பாருங்கள், பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப அப்படியே அந்த ஜூஸியாக உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா அப்படியே உள்ளே இறங்கி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக நாட்டுக்கோழி பிரியாணி. நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் நாட்டுக்கோழி, ஏன்னு தெரியலை, அது முன்னாடி இருந்தேவும். பட் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு குக் ஆகிருந்துச்சு. குக்னா எப்படி சொல்கிறது, ஓவர் குக்கும் ஆகிடாமல், ஓவர் குக் ஆனால் அந்த சக்கையாக வர மாதிரி இருக்கும். பட் அப்படியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி வைஸ் வந்துட்டு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. சவுத் சைடு வந்துட்டு சீரக சம்பா பிரியாணி, எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மித்தபடி வந்துட்டு பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அடடா, ஆனால் மதுரையில் வந்துட்டு ஐர மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு நான் வந்துட்டு கனவுல கூட எதிர்பார்த்தது கிடையாது. ஏன்னா மட்டன் சிக்கன் நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. இந்த ஐர மீன் குழம்புல வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா, லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. அது வந்துட்டு லைட்டாக அந்த கவுச்சி ஸ்மெல் கூட அடிக்கும் சில நேரம். ஆனால் அது எதுவுமே தெரியாமல் நல்லா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மட்டன் சுக்கா எவர் வந்ததுக்கு வந்துட்டு ஒரு ஒர்த்தான ஒரு டிஷ்ஷுனா இது. நான் இங்கே சாப்பிட்டதுலேயும் ஒரு 10 out of 10 வந்துட்டு கொடுக்கலாம் இதுக்கு. எல்லாத்த விட மதுரைனாலே இந்த மட்டன் சுக்கா அடிச்சுக்கவே முடியாது. இந்த மட்டன் கோலா உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் நம்ம கோலா உருண்டைனாலே எனக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த மட்டன் கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக அப்படியே பிச்சனே வந்துச்சு. மித்தபடி லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், பட் நாட் பேட். அது அளவுக்கு இல்லை, மட்டன் சுக்கா அளவுக்கு இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், மட்டன் சுக்கா இங்கே உண்மையிலே நல்லா இருக்குது. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஒரு 2-3 தடவை வாங்கிட்டேன். சாப்பிட்ற இடத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எடுத்து கொடுக்குறவங்க மூஞ்சி சுளிக்காமல் வந்துட்டு கேட்க எடுத்து கொடுக்கணும். அது இங்கே ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம நினச்ச அளவுக்கு வந்திருக்கான்னு தெரில. காலையிலேருந்து அப்படி இப்படி எல்லா சைடும் பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 2500 வந்திருக்காது. அதாவது சாப்பிட்டதுக்கு மட்டும் சொல்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு டீசல் ஒரு 2, ஒரு 4,500. ஜிகிரதண்டா தேனி, ஆமாம் ஜிகிரதண்டா இருக்கும். ஜிகிரதண்டா போகிறோம் நம்ம. நாங்கள் அடுத்ததுக்கு அங்கே போகிறோம். தம்பியை பாருங்கள், நம்ம ஆட்டோக்கார தம்பியை. இதிலே நான் மெனு கார்டு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ப்ரைஸ் எவ்வளோன்றது. ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு ஹோட்டலில் போய் என்ன சாப்பிடுவோமோ அந்த அதே ரேட்டு தான். ஃபஸ்ட்டு இங்கே லெமன் ஜூஸை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜிகிரதண்டா க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம க்ளோஸ். யாரை க்ளோஸ் பண்ணுறான்றது தெரியலை, பார்த்துக்கலாம். வேறு யாரும் பிள்ளைங்க பொண்டாட்டி. மாமா என்னாச்சு? ஆமாம் தெரியும் எனக்கு. உங்க வேலை தானே எனக்கு தெரியும். என்ன பண்ணீங்க? ஈப்புக்கிட்டே தான் மாமா உப்பு போட்டு விட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் மாமா உங்களை பற்றி. கண்டுபிடிச்சாமா? தம்பி உள்ளே போயிட்டாப்ல, களத்தில் இறங்கிட்டாப்ல தம்பி.
இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும், அதை பாருங்க மாமா. அதான் நம்மளுக்கு என்னைக்கு கரெக்டாக இருக்கும். ஐயோ கண்டுபிடிக்கிறாரு. 100 100 கேட்க வேணா 100 100 மொத்தம் எத்தனை மாமா வாங்குறோம்? 2. இன்னும் 300 இருக்கே. 300 எங்கே போடுறது? சரி, போகிற வழியில் வேறு ஏதாச்சும் பார்ப்போம். 2 ஜிகிருதண்டா சாப்பிட 1 டேக்கவே, அப்புறம் ஒரு 60. மதுரையில் வந்துட்டு ஜிகிருதண்டா குடிக்காமல் போனால் எப்படி? நான் சாப்பிட்றோம் ஜி ஜெண்டா சாப்பிட்றோம் கைஸ். பார்த்துக்கோங்க, ஜி ஜெண்டா இது. டேக் 1 ஆக்ஷன். கட் 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 கட். ரோலிங் கேமரா ஆக்ஷன். இது கேப்ஷன்ல வேற ஒரு ஜி ஜெண்டா குட்டியா இருக்கான். 12 seconds later. மட்டை கைஸ், மட்டை. 6.5 hours later. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸோட நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னைக்கு தேவையில்லாமல் மண்டேல இருக்க முடியை கட் பண்ணிட்டேன், ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். இந்த பாஸ்தா சாண்ட்விச்சோட நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. செமையா இருக்கா गाइस? அவ்வளவுதான் गाइस, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாங்க गाइस. அப்பா பசிக்கு வெயிட் வச்சாஸ் गाइस. என்ன யாரு பிரிச்சா பர்சுல கோடு கிழிச்சா? வாங்க, பேமெண்ட் எவ்வளோ ஆச்சு? ஆப்பிள் செலவு பண்றது இல்ல மாமாவோட நல்ல மனசை பத்தி எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க இப்ப அப்படின்றத சொல்லுங்க. 525 என்னன்றத சொல்லவா? வந்துட்டு டார்கெட் வந்துட்டு மொத்தமா வந்துட்டு ஒரு 5 ரூபா ஃபிக்ஸ் பண்ணோம். எடுத்து கிளம்பும் போது மதுரைக்கு போகும்போது என்ன ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ராவே வந்துச்சு. ஸோ முடிச்சுக்கலாம். மாமா வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா மாமாவை பார்ப்போம். அடுத்த வீடியோல கடப்பக்கெல்லாம் வந்துடக்கூடாது. என்ன அங்க வர மாட்டேன், நீ அடிக்கடிக்கிட்டு வரணும். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அடுத்த வீடியோல பார்க்கணும் गाइस. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.